ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபன்னோகிராம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் வாஷிங் மிஷினில் 12 kg வாஷர் மட்டும் இருக்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டைப். இதுதான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே. இதில் எப்படி இன்றைக்கி துணி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் லாங் ப்ரெஸ் டு ஆன். இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது, ஒரு 13 மோட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கிளாத்ஸை போட்டுக்கலாம். அந்த நாபை திருக அங்கே மேலே டிஸ்பிளேயில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் காட்டன், ஜீன்ஸ், பேபி கேர், டவல்ஸ் மட்டும் தனியாக, இல்லை எல்லாமே கலந்து போடுற மாதிரி மிக்ஸ் ஆப்ஷன், அப்புறம் டெலிகேட்டான ட்ரெஸ்ஸஸ்க்கு டெலிகேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே அதுவே இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஸ்டீம் வாஷ் அதுலேயே இருக்கும். டிலேனா ஒரு 1.5 கழிச்சு ஸ்டார்ட் பண்ணு, 30 minutes கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், டைம் எவ்வளோன்னு செட் பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்து ரின்ஸ் ஆப்ஷன், அதுவே ரின்ஸ் பண்ணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாஷ் 2 வாஷ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த P0னா இப்போதைக்கு அதுவே வாஷ் பண்ணிக்கிறது. P1 P2னா எக்ஸ்ட்ரா வாஷஸ், ப்ரோக்ராம் 1 ப்ரோக்ராம் 2ன்னு. உள்ள ட்ரம் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். 12 kgங்கிறதுனால நல்ல பெரிய ட்ரம்மாகவே இருக்குது. இப்போது நான் போடுற பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாண்ட்ரி பேக் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்படி போட்டாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு 40% ஆஃப் த மிஷின் வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது. ஸோ நல்ல பெரிய ட்ரம் தான் உள்ளே இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸையும் கலந்து போட்டிருக்கிறதுனால நான் மிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம இந்தியன் வாட்டர் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு சூடாக தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இல்லாமல் நான் 0 செட் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் வாஷ் ப்ளஸ் நார்மல் வாஷ் நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் கிளாத் கொடுத்துருக்கோம், எவ்வளோ வெயிட்டில் கொடுத்துருக்கோன்னு அதை சென்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம போயிட்டு மேலே ப்ளூ கலரில் தான் லிக்விட் ஆட் பண்ணுற ஏரியா, அதுக்கு நேராக கீழே வந்துட்டு கம்ஃபர்ட் கொடுக்குறது. லெஃப்ட் சைடில் இருக்க நீளமான கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் சோப் பவுடர், வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் லிக்விட் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்குறேன். அது அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அது வந்து சென்ஸ் பண்ணுது எவ்வளோ வெயிட், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அதுவே டைம் செட் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டீம் வாஷ் கொடுத்துருக்கிறதுனால மிக்ஸ்டாக இருக்க கிளாத்ஸ்க்கு என்ன டைம் கொடுக்கலான்னு அது 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் சொல்லும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டைம் வந்துட்டு 1 hour 5 minutes காட்டுது. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் 2 minutesல ஓடிட்டுருக்கு. அதாவது மேக்ஸிமம் RPMல சுற்றிட்டுருக்குல்ல, எல்லா மிஷினும் கடை ஆடும், பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஆனால் இந்த மிஷினில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு 1000 RPMல சுற்றிட்டுருக்கு. ஆனாலும் அதோட ஷேக்கோ சவுண்டோ நமக்கு வந்து எதுவுமே கேட்கல. பாருங்கள், இப்போ 1 minute ஆகும்போது அந்த ட்ரம் ஸ்லோ அந்த நின்றுச்சு. இப்போ தான் நின்றுருக்கு. இன்ன வரைக்கும் சுற்றிட்டு இருந்தது, நம்மளுக்கு எந்த நாய்ஸுமே கேட்காது அது ஆக்சுவலாக. இன்னும் டீட்டெயில்டாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும், ஒவ்வொரு ப்ரோக்ராம் பற்றியே வேணும், அதோட மாடல் டைப்பு, என்ன கடையில் வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன வாஷிங் மிஷின் இருந்தது, அது ஏன் மாற்றணும், என்ன ப்ராப்ளம் ஆச்சுங்கிறதையும் நான் வீடியோவாக போடுறேன்.